சவுதி அரேபியாவில் எனது வாழ்க்கை பயணம் டே 3. டே 2ல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே நான் போயிட்டு ஹைப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டு நைட் ரூம்ல வந்து படுக்கிறதுக்கு எப்பவும் போல 12 மணி ஆயிருச்சு. பட் இருந்தாலும் காலையில எப்பவும் போல லேட்டா எந்திரிக்காம 6 மணி ஷிஃப்ட்டுக்கு காலையில 5:45க்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். அப்படியே 5:45க்கு எந்திரிச்சு விறுவிறுன்னு அவசரமா குளிச்சுட்டு தடால் புடால்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு பார்மசிக்கு நடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் அவசரமா குளிச்சேன் அப்படிங்கறதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாம தூக்க கலக்கம் கண்ணுல அப்படியே இருந்தது. அதனால கண்ணை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடி திறந்து கண்ணை தடவிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆசமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பார்மசிக்கு பின்னாடி இருக்கிற ஏரியால இருக்கிற ஒரு ஹவுஸ் டிரைவர் வந்து என்னோட பார்மசிக்கு வர ரெகுலர் கஸ்டமர். அவர் வந்து நான் நடந்து வரத பார்த்துட்டு அவர் அந்த சமயம் தான் டியூட்டி போறாரு அப்படிங்கறதுனால வண்டியில ஏறி உன்னை நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்ட்டு என்னோட பார்மசியில கொண்டு வந்து என்னை இறக்கி விட்டு போயிட்டாரு. சரி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 6:15க்கு நான் பார்மசிக்குள்ள வந்து அட்டெண்டன்ஸ்னா போட்டுட்டு காலையில அவசரமா குளிச்சது அப்படிங்கறதுனால பல் தேய்க்க மறந்துட்டேன். பட் இருந்தாலும் புதுசா வாங்கின டூத் பேஸ்டையும் பிரஷையும் கையில கொண்டு வந்திருந்தேன் அப்படிங்கறதுனால பார்மசில இருக்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு எப்பவும் போல பிரஷ் பண்ணிட்டு பழைய டூத் பேஸ்டையும் பிரஷையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு கொஞ்சமா இருக்கிற அந்த தூக்க கலக்கத்துக்கு ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்ட்டு தண்ணியை வச்சு மூஞ்ச கழுவிட்டு எப்பவும் போல யூனிஃபார்ம் போட்டுட்டு காலை கடனை முடிக்கிற மாதிரி பார்மசில எனக்கு எப்பவும் இருக்கிற காலை வேலைகளை முடிச்சிட்டேன். அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில கொஞ்சம் பசி எடுத்தது. அதனால எப்பவும் போல பின்னாடி இருக்கிற பக்காலால போயிட்டு ஒரு காஃபி பவுடரையும் ஒரு கேக்கையும் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு காலை பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு மத்த பார்மசில இருக்கிற சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயினான வேலையை ஒன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பைரி ரிமூவ் பண்றதுதான். எப்பவுமே என்னோட பார்மசில மாசம் ஆரம்பிச்சது அப்படின்னா 15ஆம் தேதியே எக்ஸ்பைரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். பட் இந்த மாசம் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்தது அப்படிங்கறதுனால கொஞ்சம் டிலே ஆகி 20ஆம் தேதிக்கு மேல ஆயிருச்சு எக்ஸ்பைரி ரிமூவ் பண்றதுக்கு. அப்படி எந்த மாசம் எக்ஸ்பைரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 8வது மாசம் நடக்குது அப்படிங்கறதுனால மினிமம் 10வது மாசம் எக்ஸ்பைரியா ரிமூவ் பண்ணிருப்போம். இதுதான் பார்மசியோட ரூல். அதனால 10வது மாசம் எக்ஸ்பைரியான காஸ்மெட்டிக்ஸ் ஏரியால இருக்கிற ஷாம்பு மத்த இதர காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு மெடிசன்ஸ் ஏரியா வந்து ஆல்ரெடி நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே நியர் எக்ஸ்பைரி அப்படினு பிரிச்சு வச்சிருப்போம். அதனால அந்த நியர் எக்ஸ்பைரியில இருக்கிற 10வது மாசம் எக்ஸ்பைரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி 11வது மாசம் 12வது மாசம் அந்த மாசத்துக்கான எக்ஸ்பைரியா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி எக்ஸ்பைரியா இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வார்ஹவுஸ்க்கு அனுப்புறதுக்காக ஸ்கேன் பண்ணி பேக் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே மதியானம் 1 மணி ஆயிருச்சு. எனக்கு கொஞ்சம் பசி வந்துருச்சு. அதனால கூட வேலை பார்க்கறவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பூஃபியா போயிட்டு அந்த பூஃபியால வந்து பிரியாணி அப்படிங்கிற பேர்ல மதிய சாப்பாடுக்கு ஒன்னு விற்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அங்க சுத்தி இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிறவங்க வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. அதோட விலையும் ரொம்ப கம்மி தான், 8 ரியால் தான் வாங்குவாங்க. அதனால அந்த பிரியாணி ஒன்னு வாங்கிட்டு வந்து பார்மசில வச்சு அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மில்க் அண்ட் மல்டி விட்டமின்ல இருக்கிற எக்ஸ்பைரி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு மத்த எக்ஸ்பைரி எதுவும் விட்டு போய் செல்ஃப்ல இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி செக் பண்ணி அதுல இருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி என்னோட வேலை முடியறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மெடிசன் எல்லாத்தையுமே ரிஃபில் பண்ணிட்டு ஈவினிங் 4:30 ஆனதுக்கு அப்புறம் டியூட்டி எப்பவும் போல க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே யூனிஃபார்ம் கழட்டி போட்டு சட்டை தூக்கி போட்டுக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து கொஞ்ச நேரம் லைட்டா ஒரு தூக்கம் வந்தது. அதனால தூங்கிட்டு 6 மணிக்கு மேல எந்திரிச்சு கிளம்பி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பாக்குறதுக்காக கோபார் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. அவங்கள போய் மீட் பண்ணிட்டு சின்னதா ஒரு வேலை விஷயமா பேசிட்டு அப்படியே சாப்பிடலாம் அப்படின்ட்டு கோபார்ல இருக்க அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி பஸ் ஏறி தமாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப் போறேன். மணி வந்து 11 ஆயிட்டு அப்படிங்கறதுனால தமாம் போற பஸ் வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க. போச்சிடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னுட்டு சரி பரவாயில்ல ஊபர் போட்டு தான் ரூமுக்கு போகணும் அப்படின்ட்டு 30 ரியால் ஊபருக்கு